ஒரு மனிதர் ஒருவர் அந்த ஊரில் இருக்க ஒரு குருட்ட போய் கேட்குறாரு, என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்ன எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கை. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு. என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறாரு குரு. நீ போய் அந்த வெளியில இப்ப நீ உள்ள வந்த இல்லையா? அப்படியே திரும்ப வெளியில போ. அங்க ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறத மொத்தம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவரும் வெளியில போறாரு, பார்க்குறாரு. திரும்ப உள்ள வர ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்க ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அங்க யாரோ ஒருத்தர் ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா. அதுதான் வாழ்க்கை. உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்கள உங்கள வேண்டிய சில பேர் உங்க கூட இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பயனுள்ள ஆளா இருக்கீங்க. நீங்க வேணும் அப்படிங்கிறத நீங்க எப்ப உணர்றீங்களோ, அப்பதான் உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது நம்ம நினைச்சிட்டோம் அவங்க நம்மள மதிக்கல, இவங்க நம்மள மதிக்கல, யாருக்கும் நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள பிடிச்சவங்க உங்கள சுத்தி இருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரியாததுனால நம்ம யாரையோ ஒருத்தங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சைடு திரும்பி பார்த்தா ரொம்ப பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லானவோ பார்க்கப்படுற ஒரு நபராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த பீப்புளுக்கான வாழ்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பிறந்த யாருமே யூஸ்லெஸ் கிடையாது. யாரோ ஒருவருக்கு நீங்கள் ஒரு டைமண்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.